ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த விலாகில் பார்க்க போகிறது இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா 30th மே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு சாவித்திரி விரதம். ஸோ அதுதான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் மார்னிங்கே எழுந்திரிச்சு இந்த மாதிரி நான் கோலம் போட்டேன். ஆனால் என்னென்னா சாக் பீஸில் தான் கோலம் போட்டேன், கோலப்பொடியில் போடல. ஸோ அப்புறமா பிளான்ட்டுக்கெலாம் தண்ணி விட்டுட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டேன். ஸோ கோயிலுக்கான தேவையான தேங்காய் பூ இதெல்லாம் வாங்குறதுக்காக இங்கே வந்தேன். ஸோ நாங்கள் எப்போயுமே போகிற ஆஞ்சநேயர் கோயில் இது தான். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் திங்கக்கிழமைன்றனால சிவார் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த சிவா டெம்பிளுக்கு வந்தோம். ஸோ இந்த சிவா டெம்பிள் வந்து ஆஞ்சநேயர் டெம்பிள் பக்கத்துலேயே தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த சிவா டெம்பிளுக்கு உள்ளே வந்துட்டு கல்யாண மண்டபம் இருக்குது. அது பக்கத்தில் இந்த மாதிரி பெரிய சிவா ஸ்டாச்சும் இருக்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி சாவித்திரி விரதம். இன்றைக்கி சாவித்திரி விரதம்னா நம்ம ஊர் சைடு அவ்வளோவா நம்ம விரதம்லாம் இருக்க மாட்டோம். ஆனால் அவங்களோட ஸ்டோரி வந்து நம்மளுக்கு தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சத்யவான் சாவித்திரி ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட அந்த சாவித்திரி அம்மாவோட விரதம் தான் இன்றைக்கி. இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஊர் சைடு வந்து ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. ஜெய் வீட்டு சைடு வந்து இந்த விரதம்லாம் இருப்பாங்க. ஸோ அதனால் நானும் இன்றைக்கி இருக்கிறேன். ஸோ எங்கள் அத்தை வந்து என்னை இருக்க சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் காலையிலேயே கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துவிட்டோம். இப்போ நான் வீட்டில் பூஜை பண்ண போகிறேன். ஸோ வீட்டிலலாம் பூஜை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லு விரதம் இருக்கணும். ஸோ விரதம்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி தயிர் அப்புறமா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தான் விரதம் இருக்கணும் இன்றைக்கி ஹோல் டே. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரீ, பேங்கிள்ஸ், அப்புறம் ஸ்டிக்கர், குங்குமம் இதெல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ நான் வந்துட்டு சாரீ இதெல்லாம் வாங்கலை. எனக்கு வந்து எங்கள் அத்தை வந்துட்டு அவங்களே வாங்கி எல்லா பூஜையும் பண்ணுறாங்க. ஸோ நான் எப்போ ஊருக்கு போகிறேனோ அப்போ தருவாங்க. ஸோ நான் இங்கே வந்துட்டு ப்ராப்பரான பூஜை எதுவும் பண்ணலை, சும்மா நார்மலான பூஜை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட வந்துட்டு ப்ளவுஸ் வந்து நியூ ப்ளவுஸ் இருக்குது, அது வச்சு நான் சாமி கும்பிட போகிறேன். அப்புறம் இந்த சாரீ வந்து நியூ சாரீ தான், இது எங்கள் அத்தை வாங்கி தந்த சாரீ. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலங்காரி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் ஒரு சுடிதார் டாப் தைச்சேன். ஸோ அதோட பேலன்ஸ் மிச்சம் இருந்துச்சு, அந்த இதில் வந்துட்டு நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து இதுக்கு மேட்ச் ஆகும்னு நினச்சி நான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து க்ரீன் கலர் இருக்குது இந்த பார்டரில், அதனால் இதுலேயும் சம்வாட் க்ரீன், பிளாக் அந்த மாதிரி மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஓகே, அவ்வளோவா வித்தியாசம் எதுவும் தெரியல, ஓகே தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பூஜை பண்ணுவோம். ஸோ இந்த சத்யவான் சாவித்திரி ஸ்டோரி யாருக்கும் தெரியலனா நான் அதோட தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், நான் எங்கள் அத்தைக்கிட்ட இல்லை யார்கிட்டையாவது கேட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ரஃபாக காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸு, அப்புறமா பேங்கிள்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், அதுவும் ரெட் கலர் பேங்கிள்ஸ் வாங்கி வைக்கணும். அப்புறம் ரெட் கலர் த்ரெட்டு, அப்புறம் குங்குமம், அப்புறம் நெயில் பாலிஷ், அப்புறம் அல்தான்னு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம காலில் சுற்றி போடுற லிக்யூட் மாதிரி இருக்கும், அது என்கிட்ட இல்லை, ஊரில் இருக்குது, அதனால் இதை வைக்கல. அப்புறம் ஸ்டிக்கர், குங்குமம், பூ, அப்புறம் எல்லா ஃப்ரூட்ஸு, உங்களுக்கு எந்தெந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சுட்டு தான் நான் சாமி கும்பிட போகிறேன்.
ஸோ இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் நான் ரீல்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நாங்கள் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். பிரியா வேர்ல்டு ஒன்று இருக்குது, அப்புறம் பிரியா ஜெயந்த்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து கப்பல்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஜெய் மட்டும் வந்து சாப்பிட்றனால நான் ஒரு மிக்ஸ்ட் ரைஸாக பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்ந்து நான் மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ்ட் ரைஸாக பண்ண போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ மார்னிங் கூட நான் எதுவும் சாப்பிடல. ஸோ இப்போ வந்து நான் டைரெக்டாக லஞ்சுக்கு ஃப்ரூட்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் தான். இப்போ வந்துட்டு நான் கிரேப்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock வந்து நான் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். எந்த ஜூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ். அப்புறம் ஈவினிங் ஒரு 6 o'clock அப்புறமா தீபம்லாம் போட்டு சாமி கும்பிட்டோம். திரும்ப பூஜை பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் கயிறு வச்சு சாமி கும்பிட்டோம்ல, அதை எடுத்து நானும் ஜெயும் கட்டிக்கிட்டோம். ஸோ அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே போயிருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் வெளியே போயிட்டு அப்புறம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்னோடய டின்னர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் அப்புறம் பொமோகிரானேட் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய டின்னர். ஸோ இப்படி தான் என்னோடய சாவித்திரி விரதம் டே போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விலாக் வேணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.